அண்ணாமலைய பத்தி நம்ம நெறைய கேள்விப்பட்டிருக்கோம். அவரு பல சமயத்துல வந்து பல விஷயங்கள வந்து சொல்லியிருக்காரு. அண்ணாமலை வந்து பிஜேபியோட ஸ்டேட் பிரசிடென்ட். இவர் வந்து நெறைய தடவ ஒரு விஷயங்கள் சொல்லும்போது அது ரொம்ப ட்ரெண்டிங்கா இருக்கு. ஸோ ஒரு தடவ வந்து எலக்ஷன் டைம்ல அண்ணாமலை சொல்லியிருக்காரு, நான் வந்து 40 அவுட் ஆஃப் 40 வாங்குவேன் தமிழ்நாட்டுல இந்த எலக்ஷன்லன்னு சொல்லிட்டு. ஆனா ஒரு சீட்டு கூட வாங்க முடியல. அதுதான் வந்து ரியாலிட்டி. அண்ணாமலை வந்து எப்பவுமே வார்த்தையாலே விளையாடுவாரு. அவரு எப்பவுமே பேசுறது வந்து செம்ம கான்ஃபிடென்ட்டா பேசுவாரு. சரி, இப்ப என்னதான் பேசியிருக்காரு? இப்ப என்ன ட்ரெண்டிங்கா இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அண்ணாமலை சொல்லியிருக்காரு, தமிழ்நாட்டுல இருந்து நான் திமுகவ வந்து விரட்டி ஓடிப்பேன். அதுதான் என்னோட வந்து வாழ்க்கை லட்சியம் சொல்லியிருக்காரு. நான் வந்து எல்லாருக்கும் சேவை செய்யறதுக்காக தான் வந்தேன். என்னோட பேருக்கும் முன்னாடியோ பின்னாடியோ வந்து ஒரு எம்பி, எம்எல்ஏ போகிறதுக்காக நான் வரல. ஸோ தமிழ்நாட்டில இருந்து கம்ப்ளீட்டாக வந்து டிஎம்கேயை நான் வந்து விரட்டி ஓடிப்பேன். அதுக்கப்புறமேட்டு இந்த நாடே சுத்தம் செய்வேன்னு சொல்லிட்டு தான் வந்து சொல்லியிருக்காரு. பார்க்கலாம் இது வந்து எந்த அளவுக்கு நடக்குதுன்னு சொல்லிட்டு. ஏன்னா ஆல்ரெடி அவர் சொன்ன மாதிரி 40 அவுட் ஆஃப் 40 வாங்குவேன்னு அவர் சொல்லிட்டாரு. ஆனால் நம்ம டிஎம்கே வாங்கியாச்சு. சரி மக்களே, இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். என்னோட வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.